அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் ஈழ பயணம் குறித்தும் தேசிய தலைவரோடு அவர் எடுத்த புகைப்படம் குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில 2008 காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கு எல்லாளன் படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக பணி செய்து கொண்டிருந்த சந்தோஷ் அவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு என்கிற ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில பல்வேறு விமர்சனங்களையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன் வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன, இந்த சந்தோஷுடைய பின்னணி என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, உண்மையிலே ஈழ பயணம் குறித்து அண்ணன் சீமானவர்கள் சொல்வது உண்மையா, புகைப்படம் குறித்து சீமானவர்கள் சொல்வது உண்மையா, இல்ல ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், சங்ககிரி ராஜ்குமார் இவர்கள் சொல்வது உண்மையா அப்படிங்கறதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சீமானுடைய ஈழ பயணத்திற்கு நேரடி சாட்சியே நான் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் அவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா, சீமான் அவர்கள் ஈழத்திற்கு வந்தது உண்மைதான், தலைவரை சந்திச்சது உண்மைதான், புகைப்படம் மட்டும் இல்ல வீடியோ ஆதாரமே இருக்கு. ஆனா அவர் சொல்றது எல்லாமே பொய். ஆமக்கரி அங்கே சமைச்சது உண்மைதான், சாப்பிட்டது உண்மைதான், ஆனா அது சீமானுக்கு கொடுக்கப்படல. அங்கே AK-74 இருந்தது உண்மைதான், அது சீமான் வச்சு புகைப்படம் எடுத்தது உண்மைதான், ஆனா அது படப்பிடிப்புக்காக எடுத்த புகைப்படம் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்லியிருக்காரு. 1 மணி நேரமா சந்தோஷ் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல அவரே முரண்பட்டிருக்காரு. இது வரைக்கும் AK-74 ஒன்னு இல்ல, அது சீமான் தொடவே இல்லை, பார்க்கவே இல்லைன்னு சொல்லி வந்த குற்றச்சாட்டை சீமான விமர்சனம் பண்றதா சொல்லி சந்தோஷ் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அது உண்மைன்னு நிரூபிச்சிருக்காரு. அதாவது எல்லாம் பண்ணிட்டு மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்துங்கிற மாதிரி சந்தோஷ் மொத்தமா உண்மையும் பொய்யையும் கலந்து பேசியிருக்காரு. இதுல இப்ப நம்ம எடுக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி சீமானவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் தமிழின் தொலைக்காட்சியில் பணி செய்யும் பொழுது செங்கோட்டையன் என்பவர் என்கிட்ட ஒரு புகைப்படத்தை எடிட் பண்ணி கேட்டாரு. நான் தான் இந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்தேன். தேசிய தலைவரும் அண்ணன் சீமானும் இருக்கிற தனித்தனி புகைப்படங்களை இணைச்சி ஒரே புகைப்படம் மாத்திரன்னு சொல்லி சங்ககிரி ராஜ்குமார் சொல்றாரு. அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு இது ரெண்டையும் பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம். இந்த பக்கம் சந்தோஷ் என்ன சொல்றாரு, தேசிய தலைவரை பார்த்தது உண்மைதான், பேசுனது உண்மைதான், போட்டோ மட்டும் இல்ல வீடியோவே இருக்குன்றாரு. போட்டோ இது வரைக்கும் எடிட் பண்ண சொல்லி சங்ககிரி ராஜ்குமார் சொல்றாரு, இவர் வீடியோவா இருக்குன்னு சொல்றாரு. இதுலயே உண்மை என்னன்னு தெரிய வருது. சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சியம் முன்னொன்னு இருக்கு. எல்லாரும் நீங்க நினைக்கிறது வெறும் படம் மட்டும் தான் நினைக்கிறீங்க. சரி, அதுக்கு வீடியோவும் இருக்கு. அந்த சந்திப்பு வீடியோவும் இருக்குன்றீங்களா? வீடியோவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஈழத்திற்கு சீமான் வந்தாரு, 23ஆம் தேதி வரைக்கும் இருந்தாரு. 3 முறை நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். யாரு? இந்த சந்தோஷ். அதுல பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி எல்லாரும் படத்தை தொடங்கி வச்சு ஒரு 2 ஷாட்டும் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு, ஏன் இந்த எல்லாரும் படத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு இவர் அவரை நாங்கள் அனுமதிச்சோம் அப்படின்னா, அவர் எனக்கு முன்னாடியே புகழ்பெற்ற ஒரு இயக்குனர், ஒரு மூத்தவர், அந்த அடிப்படையில் வெற்றி தோல்வியோ படங்கள் எடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில் அவரை நான் தொடங்கி வைக்க சொன்னேன். இவரை தொடங்கி வச்சுவாரு. 3 தடவை எங்களோட படப்பிடிப்பு தளத்துக்கே வந்திருக்காரு. அதுல ஒரு நாள் நான் அவர் டைரக்ட் பண்றதுக்கு அனுமதிச்சேன். ஓகே, ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். என்னாலும் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காரு. அது வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்றத தாண்டி ஒரு உணர்வாளர் செஞ்சுவலை அட்டாக் நடக்கும், அதுக்கு முன்னாடி வர சீக்வன்ஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஈழத்துல போனதுக்கு அப்புறம் அது இயக்கத்தின் கட்டுப்பாடு, புலிகளுடைய கட்டுப்பாடு. அது ஒன்றும் புருடாவுடைய திராவிட இயக்கம் கிடையாது. அது இயக்கம், விடுதலை புலிகள் இயக்கம். அந்த இயக்கத்துல ஒவ்வொரு நகர்வுகளையும் தீர்மானிப்பது தலைமை. அந்த தலைமையினுடைய உத்தரவு இல்லாம எந்த பணியும் யாராலும் செய்ய முடியாது. இந்த சந்தோஷ் என்ன சொல்ற அப்படின்னா, சீமானவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு புகழ்பெற்ற இயக்குனரோ, அவர் இது கிடையாது, ஒரு தோல்விப்பட இயக்குனர், அவருக்கு யாருமே தெரியாது. இன்னைக்கு 2024 சீமான் வச்சு பேசாதீங்க. 2008 சீமான் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட சீமானுக்கு ஈழத்துல எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும், தலைவர் எப்படி சகஜமா பேசியிருக்க முடியும், தலைவர் எப்படி பார்த்துருக்க முடியும்? சீமான்லாம் 2015-16 அப்புறம் உள்ள விஷயங்களை பத்தி பேசுறீங்க. அன்னைக்கு ஹி இஸ் நோ ஒன், அவர் ஒண்ணுமே கிடையாது. சோ அந்த பர்சன் எல்லாம் அவங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் உண்மை. அவர் இருந்தது 14 நாள்னு சொல்றீங்களே, உங்கள் கூற்றுப்படி அந்த 14 நாள்ல 3 நாள் தான் நீங்க பாத்திருக்கீங்க. மீதி இருக்கக்கூடிய 11 நாள், மீதி இருக்கக்கூடிய 11 நாள் அவர் கூட நீங்க கிடந்தீங்களா? அவர் கூடவே நீங்க இருந்தீங்களா? அவர் கூட டிராவல் பண்ணீங்களா? அந்த 11 நாட்கள்ல அவருடைய சந்திப்பு குறித்து யார் பேசணும்? ஒன்னு இயக்கம் சார்பா சொல்லணும், இல்ல அண்ணன் சீமான் சொல்லணும். 2 பேருக்குமான உரையாடல, அங்க நடந்த விஷயங்களை ஆதாரப்பூர்வமா சொல்வதற்கான ஆட்கள் இப்ப யாரும் இல்ல. அப்படிங்கிறதுனால
இறந்து போனவங்களை பூராத்தையும் விட்னஸா கூட்டு வராரு சந்தோஷ். ஆமக்கறி என்பது ஈழத்தை சாதாரணமாக கிடைக்கும். ஆமக்கறி என்பது வந்து எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க. நான் வந்து கடல் உணவு எனக்கு பிடிக்காது. ஆனால் வந்து அவங்க வந்து ஏதோ பால் உணவுன்னு சொல்லி எனக்கு வந்து ஆமக்கறியை கொடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்ட பிறகுதான் வந்து சேரலாத வந்து இது ஆமக்கறி பாலாம அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அது எனக்கு கொடுக்கப்பட்டதை சீமான் வந்து அவருக்கு கொடுத்ததா சொல்றாரு. உங்களுக்கு ஆமக்கறி கொடுக்கும்போது சீமானுக்கு ஆமக்கறி கிடைச்சிருக்காதா? நீங்க சாப்பிடும்போது அவர் சாப்பிட்டுக்க மாட்டாரா? அதுக்கான வாய்ப்பு இல்லையா? இது வரைக்கும் ஆமக்கறியே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவனுங்க சந்தோஷ் ஆமக்கறின்னு ஒன்று இருக்கு, அதை நானே சாப்பிட்டுன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து எங்க அப்பன் குதிலுக்குள்ள இருக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டாரு. நான் ரொம்ப ரசிச்சு பிடிச்சு சாப்பிட்டேன். அதுதான் முதல் தடவை நான் ஆமையை சாப்பிட்டது. சரி, ஆமைக்கறி அங்க பரிமாறப்பட்டது உண்மைதான். அது வந்து சீமானுக்கு கிடையாது. சீமான் ஒன்றும் புகழ்பெற்ற இயக்குனர் கிடையாது. அதனால தலைவருக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு 2008க்கு முன்னாடி சீமான் ஈழத்திற்கு என்ன செஞ்சாரு, அவரையே வந்து அவங்க சந்திச்சு அவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கார்த்திகை செல்வன் சொல்லுவாரு. கார்த்திகை செல்வனுக்கு கொஞ்சமாவது திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, நேர்மைன்னு ஒண்ணு இருந்தா கேட்டுக்கணும்ல. 2008க்கு முன்னாடி எதுவுமே ஈழத்துக்கு செய்யாத சீமானை எதற்காக இயக்கத்துல விடுதலை புலிகள் அழைக்கணும்? எதுக்கு ஈழத்துக்கு அழைக்கணும்? அதுக்கும் சந்தோஷம் சொல்றாரு. அவர் நல்லா பேசுவாரு, ஈழம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு குரல் கொடுத்தாரு, தொடர்ச்சியா களத்துல வந்து பல்வேறு இடங்களை அவர் பேசியிருக்காரு. அதனால அவரை எதுக்கு அளிச்சாங்க? இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க? அவர் படம் எடுக்க தான் போனாரு, எல்லாரும் படத்தை பார்க்க போனாரு, திரைப்படத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க போனாரு அப்படின்னாங்க. இப்ப சந்தோஷ் சொல்றாப்புல அவர் படம் எடுக்கலாம் போகல, அவர் போனது இங்க நல்லா பேசுறதுனால. அன்னைக்கு முன்னாடி நெடுமாறன், வைகோ, கொளத்தூர் மணி இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க பேச்சு வந்து போர் அடிச்சிருச்சு, ஆக்டிவாவும் இல்லை. அதனால இப்போ ஆக்டிவா பேசக்கூடிய ஆட்களை அழைச்சி அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வச்சு அதை இங்க வந்து பேச வச்சு மக்கள்கிட்ட எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்க, எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய விடுதலை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றதுக்காகத்தான் அழைச்சாங்கன்றாங்க. அதைத்தான் சீமானுங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட்சி கொள்கைக்காக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அப்படிதான் அவரை பார்த்தாங்க. அப்படி அவர் அங்க கூப்பிட்டு அழைத்து அங்க உள்ள மக்களுக்கும் அங்க உள்ள நடக்கிற விஷயங்களையும் புரிஞ்சு தெரிஞ்சு இங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் பேச்சின் மூலியமா. யோ, நீ என்னையா உண்மையிலே சீமானுக்கு வேலை பார்க்குறியா, இல்லை வந்து குளத்தூர் மணிக்கு வேலை பார்க்குறியா, இல்லை வந்து திராவிட கும்பல் வன்னியரசுக்கு வேலை பார்க்குறியா? அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு சீமானுக்கு ஃபேவரா தான் இந்த சந்தோஷ் பேசி போயிருக்காப்ல. சீமானன் ஈழத்துக்கு 2008 வரைக்கும் எதுவுமே செய்யலைங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் நல்லா பேசுவாரு, ஈழம் தொடர்பாக பேசுவாரு, செஞ்சோலை படுகொலை குறித்தா அப்படி பேசினா அது போராளிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து எதிரொலிச்சது. சீமானுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசுற அளவுக்கு யாரும் கிடையாது. அவர் பேசினா கண்ணீர் வரும். அதை பக்கம் அந்த விடுதலையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால அந்த பேச்சை கேட்டு அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்க வச்சு அவங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை தமிழ்நாட்டில் வந்து பேச வைப்பதற்காகத்தான் அவர்கள் அழைச்சாருந்தாங்க. அதைத்தானே அண்ணன் சீமான் அவர்களும் மேடையில சொல்றாரு. இதுக்காகத்தான் அழைச்சாங்க. அவங்க கொடுத்த வேலையை இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா? அவங்களுடைய அந்த வீச்சுன்றது குறையும் போது ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவைன்னு போது அந்த டைம்ல சரியான ஒரு பர்சனா சீமான் இருந்தார். எப்படி எல்லா கட்சிகளிலும் ஒரு பேச்சாளர் இருப்பாங்களோ அது மாதிரி அவங்களோட விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவரை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அதே போல சந்தோஷ் சொல்றாப்ல போனது வந்து தலைவருக்கே தெரியாது. சீமான் வந்து அது அங்க வர்ற வரைக்கும் அவருக்கு யாருன்னு தெரியாது. சேரலாதன் தான் அழைச்சிட்டு போனாரு. சேரலாதன் அழைச்சிட்டு போய் எதுக்கு அழைச்சிட்டு போனாரு? அங்க வந்து நடக்கிறத இங்க போய் வந்து பேசுறதுக்கு அழைச்சிட்டு போனாரு. சேரலாதனா முடிவெடுத்த முடியுமா? தலைவர் சொல்லாம அங்க ஏதாவது நடக்குமா? இதுனா பிள்ளக்கா திமுக நினைச்சியா, இல்ல பிக்காளி திராவிட இயக்கம் நினைச்சியா, இல்ல சல்லி விசிகா நினைச்சியா, வன்னியரசு கூட்டம் நினைச்சியா? உலகத்தினுடைய 24 நாடுகளை எதிர்த்து ஆகச்சிறந்த உளவுப்படையை கட்டமைத்த ஒரு பேரியக்கம். அந்த பேரியக்கத்துடைய சின்ன சின்ன நகர்வுகளை கூட தலைமையினுடைய கட்டுப்பாடு இல்லாம, தலைமையின் முடிவு இல்லாம எடுக்க முடியாது. அங்க ஈழத்திற்கு அண்ணன் சீமான் போனது தலைவர் பிரபாகரனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது அந்த இயக்கத்தை இழிவுபடுத்துக்கு சமம். நீங்க நினைக்கிற மாதிரி தலைவர் அவர் கூப்பிட்டு இவரெல்லாம் போகல. அவர் அங்க வந்து சேர்ந்து சில நாட்கள் வரைக்கும் அப்படி ஒரு நபர் இருக்காருன்றதே அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய கிரெடிபிலிட்டி. அதுக்கு முன்னாடி சீமான் வந்து என்ன பங்களிப்பு இருந்தது? பிரபாகரன் கூப்பிடுறதுக்கு ஈழம் குறித்து என்ன கான்ட்ரிபியூஷன் இருந்தது அவருக்கு? 2008 வரைக்கும் தலைவருக்கு வந்து சீமான் என்ன தெரியாது, அதாவது ஈழத்துக்கு போற வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. 2006 ஈழத்திற்கு போயிட்டு வந்த, உங்களுக்கு முன்னாடியே போயிட்டு வந்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா பாரதிராஜ் அவர்கள், நான் ஈழத்திற்கு போயிருக்கும் போது தலைவர் தேசிய தலைவர்கள் என்னிட்ட கேட்டாரு, சீமான் பத்தி கேட்டாரு. அப்ப நான் என் பையன்தான், நம்ம பையன்தான், நல்ல மொழிப்பற்றும் இனப்பற்றும் கொண்டவன் அப்படின்னு சொன்னங்கிறாரு.
2008 காலகட்டத்திலேயே அண்ணன் சீமான் குறித்து தலைவருக்கு தெரியலன்னு சொல்றீங்க. அப்ப எப்படி 2006 போன பாரதியாஜனை கேட்க முடியும்? நான் வர்றேன்னு சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் கேட்டார் சீமான் யாருன்னு கேட்டார். ஷாக் ஆகிட்டேன். சீமானா சொல்லுங்க என் சிஷியன் தான், என்ன இதெல்லாம் அவர் பேசியிருக்காரு, அவர் யாருன்னு நான் பார்க்கணும். பாரதி ராஜா அவர்கள் வாழும் சாட்சியாக உயிரோடு இருக்காரு. அவர் கொடுத்த பேட்டி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறது. 2006 2004 தமிழீழ தொலைக்காட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நிதர்சனம் தொலைக்காட்சிக்கு ஒரு செவி வழங்கியிருக்காரு, தேசிய தலைவருடைய பிறந்தநாள் செவி. அப்போ தேசிய தலைவருடைய பிறந்தநாள் செவிய நிதர்சனம் தொலைக்காட்சியில தமிழீழ தொலைக்காட்சியில கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒப்புதல் இல்லாம தலைவருக்கு தெரியாம கொடுக்க முடியுமா? நாங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிற தலைமை எங்களுடைய தலைவர் பிரபாகரனுடைய தலைமையில் வர இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் உலக நாட்டுல ஒரு உள்ளங்கைகள நாட்டுல கூட நாங்க தமிழன்னு சொன்னா தெரிகிற அளவுக்கான உயரத்துக்கு நாங்க போய் 2008 வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களை தேசிய தலைவருக்கு தெரியாதுன்னு சந்தோஷ் சொல்றாரு. அப்ப எப்படி 2007 கனடாவுக்கு மாவீரர் நாளுக்கும் தலைவர் பிறந்த நாளுக்கும் அண்ணன் சீமான் போய் பேசினாரு? 2007 பேசின பேச்சு 2001 தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்ட களங்கள், அன்னைக்கு இயக்கம் கிடையாது, நாம் தமிழர் கிடையாது, பல்வேறு நீங்க சொல்ற மாதிரியே பெரியாரிய மேடைகள்ல, முற்போக்கு மேடைகள்ல, கம்யூனிச மேடைகள்ல அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஈழம் குறித்து பேசினாரு. 1 மணி நேரம் பேசினா அதுல 50 நிமிஷம் ஈழம் சார்ந்து பேசுவாரு. அப்படி பேசிய பேச்சுக்களை கேட்டுத்தான் அவரை வரவைக்க சொல்றாங்க. சொல்ல போனா பாரதி ராஜா அவர்கள் போறதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் போக வேண்டியது. ஆனா அந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி திரைப்படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அப்போ அமைதி பேச்சுவார்த்தை காலத்துல பாரதிராஜா போறாங்க. இப்போது அண்ணன் சீமானவர் 2008 போகும்போது கூட நீங்க முன்னாடியே வந்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறீங்க? உங்களை இந்த ஒரு போர் சூழல்ல நம்மளால ஒரு 2 மணி நேரம் கூட நின்று பேச முடியாது என்று தலைவர் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தலைவரோடு கூட இருந்தவர்கள் உயிரோடு இல்ல, இறந்து போயிட்டாங்க. பல பேர் பேச முடியாத சூழல்ல இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இந்த சந்தோஷ், இந்த சங்ககிரி ராஜ்குமார், இந்த அயோக்கிய பயலுக போனா இந்த திராவிட பன்னிகள் போடுகிற எலும்புகளை வாங்கி தின்று கொண்டு சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்பதாக சொல்லிக்கொண்டு ஆதாரங்களை கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, 3 நாட்கள் அண்ணனோட கஸ்டடியில இருந்தார் சீமான். ஆமா, ஆக்சுவலா நான் பிரபாகரன் நான் பார்த்த நிமிடங்கள் தான் சொல்ல முடியும். வண்டியில வர்றாங்க, சீமானை கூட்டிட்டு போறாங்க, அந்த நிமிடம் தான். அப்புறம் எப்படிப்பா இருக்கீங்க, பிரபாகரனே சீமான் அவர்களை அழைத்துட்டு போனாரு. ஆமா, அவங்க கூட்டிட்டு போனாங்க. வேற யாருக்கோ நடந்தது தனக்கு நடந்தது மாதிரி சீமான் ஒரு இல்லூஷனா அவர் கற்பனை பண்ணிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குறிப்புகள் எடுக்கிறது தடா சந்திரசேகர் போயிருந்தாரு வழக்கறிஞர், அவருக்கு நடந்ததை அவர் சொன்னாரு. அது சீமான் தனக்கு பொருத்திக்கிறாரு. ஆமக்கறி நான் சாப்பிட்டேன், எனக்கு நடந்ததை அவருக்கு நடந்தா கற்பனை பண்ணிக்கிறாரு. இப்படி பல்வேறு சம்பவங்கள் குளத்தூர் மணிக்கு இவருக்கு நடந்துச்சு, அதையெல்லாம் தனக்கு நடந்தது போல சீமான் காட்டி கொண்டாருன்னு சொல்லி சந்தோஷ் சொல்றாப்ல. தடா சந்திரசேகர் போகும்போது மட்டும்தான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிடுப்பாங்களா? அது அவர்களுடைய வழக்கம். ஒரு விருந்தினர் வந்திருக்காங்கன்னா அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஒரு பேர் இயக்கத்தை கட்டமைச்சாங்க. ஒரு நாடு, அது ஒரு நாட்டை கட்டமைச்சவங்க. தனித்தனி பிரிவுகள் இருந்துச்சு. உணவுக்கென்று தனி பிரிவு, விருந்தோம்பலுக்கென்று அந்த பிரிவை சார்ந்தவர்கள். இதுன்னு ஒரு பெரிய ஒரு உளவுத்துறை போராளியோ ஒரு களத்தளிக்கிற போராளியோ குறிப்பிடுக்க மாட்டாரு. அதுக்குன்னு ஒரு நபர் இருப்பாரு. கேமரானா அதுக்கு ஒரு டீம் இருக்கும், தொலைக்காட்சினா அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அப்படி பல்வேறு அணி இருந்தாங்க. அந்த அணியில உணவுக்குன்னு போடப்பட்ட அணியை சார்ந்தவர்கள். ஏன்னா அடுத்த முறை அவர் வரும்போது அந்த விரும்பி சாப்பிட்ற உணவை அவருக்கு வழங்கணும். இப்போ நீங்க நம்ம வீட்டில் போவோம், நல்ல மீன் குழம்பு எங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு விருந்தர் வீட்டுக்கு நம்ம மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவோம், கறி குழம்பு தவிர்த்திருப்போம். அப்போ அவங்க மீன் குழம்பு பிடிக்குன்னு தெரிஞ்சது. அடுத்த முறை நம்ம சித்தி வீட்டுக்கோ பெரியமா வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு மீன் குழம்பு நல்லா பிடிக்கும்னு சொல்லி மீன் குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. இது ஒரு மரபு, தமிழர் மரபு. அந்த மரபைத்தான் புலிகள் கடைபிடிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தடா சந்திரசேகர் மட்டும் இல்லை, இதை குறித்து பல்வேறு தமிழ்நாட்டிலிருந்து போன ஆளுமைகள் அப்படி ஒரு இயக்கத்தில் அவ்வளவு பெரிய விருந்தோம்பல் இருக்கும். இதே சந்தோஷ் சொல்றாரு, போர் சூழல்ல எனக்கு ஆமகரி கிடைச்சதுங்கிறாரு. போர் சூழல்ல உங்களுக்கு ஆமகரி கிடைக்கும் போது நீ என்ன சீமானோட புகழ்பெற்ற இயக்குனரா? சீமானன்ன புகழ்பெற்ற இயக்குனராக இருக்க போய் தான், எனக்கு முன்னாடியே படம் எடுத்த இயக்குனராக இருக்க போய் தான் நான் எல்லாரும் படத்தை துவங்கி வைக்க சொன்னான்னு நீ சொன்னியாடா? உனக்கு சம்பந்தம் இருக்கா? இவன் நம்ம பெரிய சந்தோஷ் நாராயணலா இல்ல PC ஸ்ரீராமா? யார் இவரு? இவர் அதுக்கு முன்னாடி எந்த படத்தையும் எடுத்தது இல்லை. மணிகண்டன் உதவியாளராக இருந்திருக்காரு. அன்னைக்கு பெரிய ஆளுமைகள், பெரிய ஒளிப்பதிவாளர்கள் அங்கே போனதுக்கு பயப்படுவாங்க, தயங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களை அணித்து இந்த படம் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அண்ணன் சீமானவர்களை படம் எடுக்க கூப்பிடலங்கிறத சந்தோஷே ஒப்புதல் வாக்குமூலம் சொல்றாரு. அப்போ அவரை கூப்பிட்டது படம் எடுக்கிற குழு அப்படிங்கிற பெயர்ல நாட்டில் இருக்கிற செய்திகளை அறிந்து கொண்டு இங்க எங்களுடைய நியாயத்தை பேசணும்னு அழைச்சிருக்காங்க. அப்போ ஆமக்கறி உண்மை, அது நீங்க சாப்பிட்டது உண்மை, தடா சந்திரசேகர் குறிப்பிடுறது உண்மைனா அண்ணன் சீமான் சாப்பிடும்போது குறிப்பிடுத்திருக்கலாம்ல. அதுன்னு தலைவரே செய்வாரா? அவர் தலைவர் செஞ்சான்னு தலைவர் சொல்லி
அந்த அந்த பிரிவை சார்ந்தவர்கள் குறிப்பெடுத்திருக்காங்க. அது ஏன் அதை சொல்றாரு? ஏன்னா அங்க நடந்த மற்ற விஷயங்களை சொல்ல முடியாத சூழல் இருந்தது. அத போராளியாக இருந்த அக்கா மலர் அவர்கள் ஏகலைவன் ஐயாவுக்கு கொடுத்த பேட்டியில தெளிவா சொல்றாங்க. அவரு அங்க அண்ணனுக்கும் அவருக்குமான உரையாடல் குறித்தோ நடந்தது குறித்தோ பல விஷயங்களை சொல்ல முடியாம சாப்பாட்டை பத்தி மட்டும் சொல்றாரு. சாப்பாட்டை பத்தி சொல்லி அந்த இயக்கத்தை அசிங்கப்படுத்த பாக்குறாங்கன்னு சொல்லி இவர் குற்றச்சாட்டு. இவர் மட்டும் இல்ல, பல பேர் குற்றச்சாட்டுறாங்க. ஏன்னா அவரால் அது மட்டும் சொல்ல முடிந்தது. இங்க இருக்க சூழல்ல இங்க தடை இருக்கிறது, இங்க பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது. அதனால பல விஷயங்களை சொல்ல முடியாம அவர் சொல்றாரே ஒழிய அவருடைய விருந்தோம்பல் குறித்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப 2008 இருந்து 2009 வரைக்கும் இயக்கம் இருக்கும்போது ஏன் இதை பத்தி சொல்லல? அன்னைக்கு போர் உச்சத்துல இருக்கியா, போர் உச்சத்துல இருக்கும்போது எதை பேசணும் இருக்குல்ல. இன்னைக்கு சாதாரணமா ஒரு பொது மேடையில, அரசு கட்சி மேடையில பேசும்பொழுது அவர் அங்க நடந்த பல்வேறு நிகழ்வுல பேசுறாரு. அதை மட்டும் தான் பேசியிருக்காரா? ஓங்கண்ணுக்கு AK-74, ஓங்கண்ணுக்கு ஆமக்கரியும், ஓமக்கண்ணுக்கு இட்லி கறியும் ஓங்கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆமக்கரியே இல்லைன்னு சொல்றான் அவன், அந்த கார்த்திக் மானவங்கிற பிக்காளி பைய. இட்லி கறி எங்க ஊர்ல கிடையாதுங்கிறான் அவன், ஊருக்கே போகாத அந்த பிக்காளி பைய. இவன் ஆமக்கறி இருக்குன்றான். ஆமக்கறிக்குன்ற நீ சொல்றத நம்புறதா இல்ல கார்த்திக் மனோகரன் ஆமக்கறி இல்லைன்றான அதை நம்புறதா? 8 நிமிஷம் தான் பார்த்தாரு, போட்டோ உண்மைதான், போட்டோ மட்டும் இல்ல வீடியோவே இருக்குன்னு சொல்லி நீ சொல்றத நம்புறதா? இல்ல எடிட் பண்ணி கொடுத்த சங்கரி ராஜ்குமார் நம்புறதா? இல்ல ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு போறேன்னு சொல்ற திமுக மாமா, திராவிட மாமா ராஜீவ்காந்தி சொல்றத நம்புறதா? யார் சொல்றத நம்புறது? நான் கேட்கிறேன், உலகத்தில் எந்த நாடு தன் நாட்டு மக்களை, சொந்த மக்களை தன் நாட்டுக்குள்ளேயே அகதியாக வச்சிருக்கிறது? ஒரு நாடு சொல்லுங்க பாருங்க, ஒரு நாடு சொல்லுங்க. இலங்கை அரசுதான், இலங்கை இனவரி அரசுதான் என் அப்பாவி தமிழ் மக்களில் 2 லட்சம் பேரை வெட்ட வெளியில், கொட்டுகிற மழையில், கொளுத்துகிற வெயிலில் நிராயுத வாணிகளாக 2 லட்சம் பேரை அகதியாக வச்சிருக்கிற ஒரு கேவலமான நாடு இலங்கை. இதை தாண்டி போயிட்டு வந்த பிறகு கடைசி காலகட்டத்தில் கடற்படை தளபதி சூசை பேசாரு. இந்த எதிர்முனையிலிருந்து பேசியவர் சந்தோஷ். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சந்தோஷ் தான் ஒரு தொடர்பு பாலமா இருந்திருக்காரு. ஏன்னா தலைவர்களோடு நேரடியாக பேச முடியாது, உளவுத்துறை வாட்ச் பண்ணும் அப்படின்னால சந்தோஷ் நேரடியாக பேசியிருக்காப்ல. இப்போ இந்த சந்தோஷ் கிட்ட கடைசியாக கடற்படை தளபதி சூசை பேசாரு. அது பேசுனது உண்மைதான், சீமானை பத்தி பேசுனது உண்மைதான். கடற்படை தளபதி சூசைக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எதையுமே 2 முறை சொல்லுவார். அவன் நீ அவரோட வகுப்பு தோழறேன், அவர் கூட பயணப்பட்டவன், நீ உனக்கு தானே தெரியும். அவர் 2 முறை பேசாரா 3 முறை பேசாரு. எடுத்த உடனே சொல்றாரு, கடைசி மணித்தியாகங்கள் நடந்து கொண்டிருக்கு, எக்கச்சக்கமான மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, போர் உச்சத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சீமான் சாட்டை சொல்லுங்க, அவர்கிட்ட தான் விட்டுட்டு போறேன்னு சொல்லுங்க, அவரை முன்னெடுத்து கொண்டு போக சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லணும்? எடுத்த உடனே வைகோவை சொல்லியிருக்கலாம், நெடுமாறனை சொல்லியிருக்கலாம், கொளத்தூர் மணியை சொல்லியிருக்கலாம், இங்க இருக்க கோவை ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கலாம். அவங்க பேரை சொல்றாங்க, கொளத்தூர் மணி, நெடுமாறன், வைகோ குட்டின்னு சொல்லுங்க கடைசியா. ஆனா 2 முறை 3 முறை சீமான் சாட்டை சொல்லுங்க, அவர்கிட்ட தான் விட்டுட்டு போறேன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது நான் ஊடகத்துக்கு கொடுக்கவான்னு கேட்கிறாரு சந்தோஷ். கொடுத்து என்ன செய்ய போறீங்கன்றாரு. இல்லைன்னா சரி கொடுங்க பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு திருப்பி தெளிவாக விளக்குறாரு. 2 கிலோமீட்டருக்குள்ள நாங்கள் முடங்கிட்டோம், போர் உச்சத்தில் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு கையிலையும் காலிலையும் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷ் அலுவலருக்கு அழுகாதுங்க, தமிழனுக்கு பழக்கம் இல்லை, அழக்கூடாது நாம அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சாட்டை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு சீமான் ஒண்ணுமே இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கொளத்தூர் மணியும், கோவை ராமகிருஷ்ணனும், நெடுமாறனும், வைக்கவும் தான் ஈழத்துக்காக எல்லாமே செய்தார்கள்னா அவங்ககிட்ட சொல்லிட்டாமே. சீமான் வெறும் பேச்சாளர் தானே, அவர் சும்மா ஒரு திரைப்பட இயக்குனர் தானே, நீங்க சொல்ற மாதிரி தோல்விப்பட இயக்குனராக கூட இருந்து போட்டோம். அப்ப அவர்கிட்ட இதுக்கு விட்டுட்டு போறேன்னு சொல்லணும். அதுக்கு சொல்றாரு, அந்த காலகட்டத்தில் அவர் போயிட்டு லைம்லைட் இருந்ததுனால சொல்றாரு. அதை தாண்ட நாங்களும் சொல்றோம், அந்த காலகட்டத்தில் உண்மையாக உறுதியாக ஈழம் குறித்து பேசிய ஒரே ஒரு ஆளு அண்ணன் சீமான் என்பதனால அவர்கிட்ட விட்டுட்டு போறோம், மற்றவங்க கிட்டையும் சொல்லிருங்கன்னு சொல்றாரு. இந்த ஆடியோவை தூக்கிட்டு நான் முதல்ல வைகோ விட்டு தான் போனேன். வைகோ கேட்டு 20 நிமிஷம் உறைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாரு, அழுதாரு. திருப்பி நெடுமாறையா வீட்டுக்கு போனேன், அங்கேயும் அவர் கண்கலங்கி உட்கார்ந்துருந்தாரு. திருப்பி நான் சீமான் வீட்டுக்கு போனேன். சீமான் வீட்டுக்கு போனவர் இந்த 2 பேரும் என்ற ஆடியோவை கேட்கல. ஆனா சீமான் என் தொடையை பிடிச்சுக்கிட்டு, என் காலை பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு அந்த ஆடியோவை கொடு, இது ஒண்ணுதான் எனக்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஆடியோவை வாங்கி வெளியிட்டாரா, இந்த ஆடியோ எப்படி வெளிவந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு வாழும் சாட்சியா ஒருத்தர் இருக்காரு. இவர் வாழும் சாட்சியா பல பேரை கூப்பிடுறாருல, அப்படி வாழும் சாட்சியா ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா சமீபத்தில் வந்த நந்தன் படத்தினுடைய இயக்குனர், ஜூனியர் விடன்ல ஆனந்த விடன்ல வேலை பார்த்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் இரா சரவணன். இந்த ஆடியோவை முதல்ல வெளியிட்டது ஆனந்த விகடனுடைய இணையதளம் 2010 காலகட்டத்தில். இது அண்ணன் சீமான் வெளியிடல. அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது தொடர்ச்சியா திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற அந்த நூலை எழுதாரு. அது திரு இரா சரவணன் தான் அண்ணன் சீமான்கிட்ட போய் சிறையிலிருந்து
அந்த லெட்டர்களை வாங்கிட்டு வந்து அதை வந்து சிறைத்துறையுடைய ஒப்புதலோடு அது ஆவணமாக ஒரு தொடர் போல ஜூவியில் வெளிவருது. இந்த காலகட்டத்தில் தான் சூசையவர்கள் பேசிய ஆடியோவை இரா சரவணன் அவர்கள் எவ்வளவோ கேட்டு எப்படியாவது இந்த ஆடியோவை கொடுங்க நான் வெளியிடுன்னு சொல்லி பல முறை வந்து கேட்ட பிறகு தான் சீமான் வேண்டான்னு சொல்லி தடுத்த பிறகு இல்லை இதை வெளியிடணும்னே. இது அந்த போர் சூழலில் என்ன நடந்துச்சு, இது சீமானனுக்கு ஃபேவரு, சீமானனுக்கு கிரெடிட்டு, சீமானனை பேரை சொல்லிட்டாருக்கு அந்த ஆடியோ வருவில்லை. போர் சூழலில் என்ன நடந்திருக்கு, 2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இனப்படுகொலையுடைய மிக முக்கியமான ஒரு சாட்சியம் அந்த குரல் பதிவு. இவர் என்ன சொல்றாரு, அது மொத்த ஆடியோ வரல, கொஞ்சம் தான் வந்துச்சு. அப்ப யாரா இனத்துரோகி? ஒரு போர் சூழல் நடந்த ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலின் சாட்சியமா இருக்கக்கூடிய ஒரு ஆடியோவை மொத்தமா மறைச்ச நீ தாண்டா இன துரோகி, அயோக்கிய பேல. சீமானன் காலை பிடிச்சு இந்த ஆடியோ கேட்டாரு. இதை ஒரு தடவை சீமானன் வந்து சொல்ல, இது ஒரு தடவை சீமானன் நேருக்கு நேர் சொல்ல. இப்ப நேருக்கு நேர் விவாதத்துக்கு சீமான் அழைச்சிருக்காரு. உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, நியூஸ் 18 தமிழ்நாட்டில் பணி செய்கிற மரியாதைக்குரிய கார்த்திகை செல்வன் ஒரு நேர்மையான நெறியாளராக இருந்தால், நீங்க உங்க மனசாட்சி நான் ஒரு நெறியாளரு, நான் ஒரு ஊடகவியலாளர், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா சங்ககிரி ராஜ்குமாரை கூப்பிடுங்க, ஹார்ட் டிஸ்கை வாங்கி கொடுத்த ராஜீவ்காந்தி கூப்பிடுங்க, இந்த சந்தோஷம் கூப்பிடுங்க, உட்கார வைங்க. அந்த ராஜீவ்காந்தி அயோக்கியப்பட அவன் ஒரு ஃப்ராடு பைய, அவனை விடுங்க. இந்த 2 பேரையும் கூப்பிடுங்க. இந்த 2 ஃப்ராடை முதல்ல உட்கார வைங்க. அண்ணன் சீமான் நேரடியா கார்த்திகை செல்வனுக்கு இன்னைக்கு காலையில குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காரு. அழைப்பு எடுத்தாரு, எடுக்கல. நீங்க நேர்மையான நெறியாளர் இருந்தா சங்ககிரி ராஜ்குமாரையும் சந்தோஷம் உட்கார வைங்க. அண்ணன் சீமான் வராரு, நேரலையில் ஒரு விவாதம், யார் சொல்றது உண்மைன்னு சொல்லட்டும். சீமான் கண்ணுக்கு முன்னாடி நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சங்ககிரி ராஜ்குமார் சொல்லட்டும். இங்க நடந்ததெல்லாம் பொய்யுங்க, தலைவரை வந்து ஒரு 8 நிமிஷம் தான் பார்த்தாரு, இந்த வீடியோ ஆதாரம் இருக்கு, இந்த படப்பிடிப்பு தளத்தில் தான் துப்பாக்கி எடுத்து பார்த்தாரு, நான் தான் அந்த போட்டோவை எடுத்தேன் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டை சொல்றாரு இல்லையா. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் அவர் சொல்லட்டும். யார் சொல்றது உண்மை, நியூஸ் 18 தமிழ்நாட்டு மக்களுக்கு காமிச்சிட்டு போங்களேன். ஏன் அவங்கள கூப்பிடுறீங்க? நீங்க சீமானந்தன் சொல்ற செய்தியை எடுத்து போடாத, நீங்க அவங்க சொல்ற செய்தியை மட்டும் எப்படி எடுத்து போடுறீங்க? எப்படி நேரடியா நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு சந்தோஷம் வராரு, அப்படி பின்னணி என்ன நேரடியில் தெரிஞ்சுட்டு போயிருவோம். அதே போல ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சொல்றாரு, இந்த ஆடியோ, இந்த சூசையவர்கள் பேசுற ஆடியோ வெளிவந்த பிறகுதான் நான் யாருங்கிறத கியூ பிரான்ச் தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாளே படப்பிடிப்பு தளத்தில் வந்து என்னை வந்து கியூ பிரான்ச் கூட்டு போய் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு தமிழ்நாட்டில் பட வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் சீமான் தான். பட வாய்ப்புகளுக்கு உனக்கு சீமான் தான் காரணமா, இல்லை நீங்க காரணமா? பட வாய்ப்புகள்னா நீங்க நல்ல படம் எடுத்தீங்கன்னா, நல்ல ஒளிப்பதிவு பண்ணீங்கன்னா பட வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நீங்க எடுத்த ஒரு படத்தை சொல்லுங்களேன். எல்லாரும் படத்தை மொத்தமா அங்க உள்ளவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்றீங்க. நீங்க அங்க போயிருக்கீங்க, சரி, அதை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடல. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து நீங்க வந்து படம் எடுக்காம போனதுக்கு நீங்க காரணமா? இங்க இருந்தா எனக்கு தொடர்ச்சியாக காவல்துறையாலும் கியூ பிராஞ்சிலும் சிக்கல் வரும், யார்ட்டையாவது சொல்லி எனக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணே, பேசுங்கன்னு சொல்லி அண்ணன் சீமான் காலில் விழுந்து நீங்க கெஞ்சினீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அண்ணன் சீமானவன் பல பேர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து கனடாவுக்கு ஓடி போய் கனடாவில் தஞ்சம் அடைஞ்சு அங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டு இப்ப எவனோ போடுற எச்சி எலும்புக்காக 15 ஆண்டு காலமாக வாயில செவ்வாழை பழத்தை வச்சிருந்த நீங்க இப்போதுக்கு அந்த பழத்தை எடுத்துட்டு பேசுறீங்க. இதை இந்த நடந்ததை, இந்த ஆடியோ ஃபேக், இந்த ஆடியோ நான் தான் வெளியிட்டேன், இந்த ஆடியோ சீமான் வாங்கி வெளியிட்டாரு, சீமானனை வாங்கி அந்த ஆடியோவை வெளியிட்டேன்னா இந்த ஆடியோனால நாம் தமிழ்ச்சி உருவாயிருச்சா? இந்த புகைப்படத்தினால நாம் தமிழ்ச்சி உருவாயிருச்சா? சீமானன் அங்க நடந்த விஷயங்களை பேசினாரு, மக்கள் பிரச்சனையை பேசினாரு, ஈழம் தொடர்பாக பேசினாரு, இந்த துரோக முகங்களை கிழிச்சு எரிஞ்சாரு. அதுல அன்னைக்கு இருந்த உணர்வுல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இணைஞ்சா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை வெறும் ஈழம் எனக்கு அரசியல் மட்டும் இல்ல, அது அவசியம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து இங்க நடக்கக்கூடிய ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பனு, இன்னைக்கு அரிட்டாப்பட்டி, பரந்தூர், 8 வழிச்சாலை, சாகர்மாலா, பாரத்துமாலா, கனிமவள கொள்ளை, ஆத்துமலர் கொள்ளை, இங்க மீனவர் படுகொலை என்று தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனையும் பேச ஆரம்பிச்சாரு. ஒரு அரசு கட்சி உருவாக்கி தற்சார்பு பொருளாதார கொள்கை பேசி, உலக அரசியல் பேசி, சர்வதேச அரசியல் பேசி, இந்த திராவிடத்துக்கு மாட்டாங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளவேங்கிற கோட்பாட்டை முன் வச்சு ஒரு பெரிய அரசியலை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு அடிப்படை இந்த ஆடியோவும் போட்டோ தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அதை மாதிரி ஒரு முட்டாள்தனம், ஒரு அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது. அண்ணன் சீமான் தலைவரோடு இருக்கிற போட்டோவை எடிட் பண்ணி போட்டோவை ஒட்டி அரசியலுக்கு வரல, தலைவர் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்டி அரசியலுக்கு வந்தவர். பன்னியரசன் இல்லைன்னா அவர் வந்து யாருன்னே தெரிஞ்சிருக்காது. வன்னியரசன் தான் சேரலாதன் சொல்லி சேரலாதனை கூப்பிட்டாரு. டேய் ஏண்டா நீ இதுல இருந்து தெரியுதா இவன் யாருன்னு? மொத்தமா பேசிட்டு கடைசியில மறந்துட்டாங்க. மொத்தமா பேசிட்டு வன்னியரசன், குளத்தூர் மணி என்ன இவங்கள மாதிரி வருமா? சங்ககிரி ராஜ்குமார் அதை சொல்றான், குளத்தூர் மணி மாதிரி வருமாங்கிறான், இவன் வன்னியரசு மாதிரி வருமாங்கிறான். இது வந்து என்ன தெரியுது, யார் இவங்கள ஏக்குறான்னு தெரியுது.
15 ஆண்டு காலமாக அரசியல் அனாதைகளாக மாறிப்போன இவர்கள் ஈழத்தை வைத்து சம்பாதித்த இந்த கேடுகட்ட திராவிட கும்பல் இன்னைக்கு ஈழம் என்றால் சீமான்னு மாறிடுச்சு, இன்னைக்கு புலி என்றால் சீமான்னு மாறிடுச்சு. அந்த கொடி போலவே ஒரு கொடியை உருவாக்கி உலகம் முழுமைக்கு பறக்க விட்டு உலக தமிழர்களை சீமான் ஒருங்கிணைச்சிட்டாரு. இப்போ உலக தமிழர்கிட்ட நமக்கு எந்த ஆதரவுலாம் போயிடுச்சு. எங்கேயாவது போய் இறங்கினா செருப்ப கலட்டி இந்த சந்தோஷம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்த திராவிட பண்டிகைகளையும் ஈழத்தமிழர்கள் வெளுக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தங்களுடைய அரசியல் காணாமல் போனதுனால சீமான் உண்மையை உறக்க பேசி ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்தினுடைய ஒரே தலைவராக தேசிய தலைவரை நிறுவியதால தாங்க முடியாம இப்போ போட்டோ எடிட்டு போனது போய், பேசுறது போய், ஆமக்கறி போய், ஏகே போய் அப்படின்னு கட்டுக்கதையை கிளப்பதுக்கு கூட்டம். 2008க்கு முன்னாடி சீமானனை எதுவுமே செய்யல, அதனால தலைவர் அவர் கூட ரொம்ப நேரம் பேசிக்க வாய்ப்புன்னு சொல்ற சந்தோஷ் 2008க்கு முன்னாடி தான் வன்னியரசு புடுங்கி நட்டார்ல, அந்த வன்னியரசு போனார 3 முறை அப்பாயின்மெண்ட் கேட்டு ஏன் தலைவரை சந்திக்க அவருக்கு அனுமதி வழங்கப்படல. ஈழத்திற்கு அண்ணன் சீமானவர்களுக்கு முன்னாடியே போன வன்னியரசு ஏன் தலைவரோடு புகைப்படம் எடுக்கல? தருதல பயலோடலாம் தலைவர் போட்டோ எடுக்க மாட்டார். உலகம் முழுமைக்கும் 1000 போராளிகள் வாழும் போதே இயக்கத்தை சார்ந்தவர்கள் மௌனித்திருக்கிறார்கள். யாருமே இல்லாம போயிடல, யாருமே அழிஞ்சு போயிடல, இருக்காங்க. உதவி செய்தவர்கள் ஈழத்தமிழர்கள் ரத்தமும் சதையுமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பேசுவாங்க, காலம் வரும்போது பேசுவாங்க. இப்ப கூட பேச வாய்ப்பு இருக்கிறது. யாருமே இல்லைன்னு நினைச்சாதீங்க. அண்ணன் சீமானன் இருக்கும்போது அவருக்கும் அவருக்குமான சந்திப்பை 2 பேர் மட்டும்தான் சொல்ல முடியும். அங்க தலைவர் தரப்புல இருந்து யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷ் வாய்க்கு வந்தபடி பேசுவது அப்பட்டமான அயோக்கியத்தனம். முதல்ல தமிழ் தேசியத்திற்கும் ஈழ விடுதலைக்கும் இயக்கத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஏண்டா ஒரே ஒரு கியூ பிராஞ்சில் கேட்டு விசாரிச்ச உடனே கனடாவுக்கு ஓடி போன நீ எங்க? 1000 வழக்கு வந்தாலும் என் தலைவன் தேசிய தலைவன் நிற்கிற அண்ணன் சீமான் எங்க? அவர் கட்டவர்கள் மயிருக்கு நீ சமமாடா. இந்த பேட்டியில ஒரு கட்டத்தில் வந்தாரு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ். என்னன்னா, பெரியாரை பார்த்துத்தான் தலைவர் பிரபாகரன் போராட்டத்தை தொடங்கினார்ட்டாங்க. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஐயா பல நெடுமாறன் பெரியாரை பார்த்து தான் பெண்ணிய விடுதலையை களத்தில் சாத்தியப்படுத்தினாரு நெடுமாறன்றாங்க. இதை நம்ம தெளிவாக பேச வேண்டிய தேவை இருக்குது. இது ஒரு நீண்ட வாதம். அதில் முக்கியமாக தலைவர் பிரபாகரன் சுபாஷ் சந்திர போஸை தான் தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்திருக்காரு. பெரியாருக்கும் போராட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? தமிழ்நாட்டில் ஆலய நுழைவு போராட்டம் நடந்துச்சு. கமுதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் நாடார் சமூகம் நடத்துனாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வைத்தியநாத ஐயர் தலைமையில முத்துராமலிங்கத்துடைய துணையோடு வைத்தியநாத ஆலய நடத்தினாங்க. அப்படி பெரியார் தமிழ்நாட்டில் ஒரு ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார்னு யாரும் சொல்லுங்க. ஒரு ஆலய நுழைவு போராட்டம் கூட நடத்தாத இவரை பார்த்து போராட்ட உணர்வு தலைவர் பிரபாகரனுக்கு வந்துருச்சுன்னு சொல்றது என்ன தெரியுமா? தமிழர்களுக்கு போராட தெரியாது, எல்லாத்துக்கும் தெலுங்கன் தான் வரணும், எல்லாத்துக்கும் கன்னடம் தான் வரணும் அப்படின்னு தமிழனை மட்டுப்படுத்துவது, தேசிய தலைவரை அசிங்கப்படுத்துவது. அவர் தன் ரோல் மாடலாக சுபாஷ் சந்திர போஸை ஏற்றுக்கொண்டாரு, சேகுவேராவை பின்பற்றினார், பிடல்காசவை கூட பின்பற்றினார், படிச்சாரு. ஆனால் தன் ரோல் மாடலாக எடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் தான். அவரை போல ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு இந்திய தேசிய ராணுவம் போலதான் இயக்கம் கட்டமைக்கப்பட்டது என்பதை தலைவர் பிரபாகரனே சொல்லியிருக்காரு, தேசியத்தில் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படிப்பட்டதை அப்படியே மறைச்சிட்டு பெரியார் சொன்னார். பெரியார் சொன்ன மாதிரி அங்க கற்பப்பை அறிக்கை சொன்னாரா தலைவர்? இல்ல பெரியார் சொன்னது மாதிரி அங்க தமிழ் சனியன்னு சொன்னாரா, தமிழ் காட்டுமிராணின்னு சொன்னாரா, தமிழ் முட்டாள்னு சொன்னாரா, இல்ல கபிலரை கம்பரை திருவள்ளுவரை தலைவர் ஏற்றுக்கொள்ளலையா? தமிழீழத்துல ஒரு ஆங்கில வார்த்தை கூட இல்லாம, பேக்கரிங்கிற வார்த்தை கிடையாது, வெதுப்பகம் தான், பனிமனை தான், சேலன் சோரன் சேரன் சோழன் பாண்டியன் என்று ஒவ்வொன்றுக்கும் தமிழ் முன்னோர்களை பெயர் வைத்து, தலைவர் என்கிற அந்த மாபெரும் மனிதனுக்கு ரத்தத்திலேயே வீரம் இருக்கு, ரத்தத்திலே போராட்ட உணர்வு இருக்கு. அவருக்கு போய் பெரியாருங்கிற ஒரு வாரம் குளிக்காம சேவிங் கூட பண்ணாம தாடியை வளர்த்துக்கிட்டு ஒரு அது பெரியார் படை கிடையாது, படை தேமல். அதை தெரிஞ்ச ஒருத்தர் போராட்டத்தை கற்றுக் கொடுத்தா சொல்லுது ஒட்டுமொத்தமான ஈழ உணர்வையும் போராட்ட உணர்வையும் கொச்சப்படுத்துவோம். தந்தை செல்வா காலத்திலேயே ஈழம் குறித்து கேட்ட பொழுது ஈவே ராமசாமி, நானே ஒரு அடிமை, நான் இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவி செய்ய முடியும் சொல்லி அன்னைக்கு கலந்து போயிட்டாப்ல. அந்த வடிவேல் சுந்தர் செய்ய பார்த்தா நகண்டு போவோம்ல, அது மாதிரி நகண்டு போனவர். எந்த போராட்டத்திலும் கேள்வின்மையிலேயே கிடையாது. குற்றப்பரம்பரை சட்டத்தில் கைரேகை சட்டமா அவருடைய பங்களிப்பு கிடையாது. இங்க ஆலய நுழைவா பங்களிப்பு கிடையாது, ஈழ போடுறமா பங்களிப்பு கிடையாது. எதுலையுமே பங்களிப்பு செய்யாத ஒருத்தரை தமிழ்ல தலைவர் தொந்தை பெரியாரு அப்படின்னு ஆக்கி வச்சு பிராண்டா மாத்துறதுக்கு
இப்ப அந்த மெயின் பிக்சர்ல கை வச்ச உடனே, மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே மொத்த கூட்டமும் கதறிக்கிட்டு எல்லா குஞ்சும் வெளியே வருது. இப்போ அவனா சங்கரி ராஜ்குமார் இறக்கி விடு, சந்தோஷ் இறக்கி விடு, ராஜீவ்காந்தி இறக்கி விடு, வன்னியரசு பேசு, கொளத்தூர் பேசு, கோவை ராமகிருஷ்ணன் பேசு, சுபவி பேசு, நெடுமாறன். அவன் இறுதி உலகத்துக்கு ஆள் இல்லாம சாகாம உட்காந்துருக்காப்ல. செத்தா எவனும் வரமாட்டான்னு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் காலை பிடிச்சி ஏதோ செத்தா தூக்கி போட்டுறியா அப்படின்னு கடைசி காலகட்டத்தில் கெட்டு போகிறதுக்கு கிளவியா வரைக்கும் காத்துக்கிறாங்க மாதிரி கெட்டு போகிறதுக்கு எந்த இயக்கம், எந்த கட்சி ஈழத்தை அழிக்க துணைன்றதோ, இனப்படுகொலையை ரசித்ததோ அந்த கட்சிக்கு ஓட்டு கேட்ட நெடுமாறன் ஒரு ஆளு, அவரை கூட்டு நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக தமிழ் தேசியத்துக்கும் நெடுமாறன் என்ன சம்பந்தம் இருக்கு? என்னைக்கு நீ காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டியோ, என்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு கேட்டியோ அன்னைக்கு செத்துட்டியே. அதான் தலைவர் பிரபாகரன் தான் உயிரோடு இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு சொன்னீங்களே, அவரை பேச சொல்லுங்களேன். இப்போ என் கூட தம்பி வரவே இல்லை, 8 நிமிஷம் தான் பார்த்தாரு, கொஞ்சம் பேச சொல்லுங்க. உங்க கூட தான் பேசிட்டு இருக்காருலாங்க நெடுமாறன் கூட. இந்த ஃப்ராடு பயிரெல்லாம் கூட்டு வச்சு நீ நாம் தமிழ் கட்சியை வீழ்த்திடலாம், சீமான வீழ்த்திடலாம். துரோக கும்பல் கருணாங்கிறவங்க கூட ஒரு கருணா. இந்த நெடுமாறன், இந்த கொளத்தூர் மணி, இந்த கோவை ராமகிருஷ்ணன், இந்த சுவீரபாண்டியன், இவங்க எல்லாம் கருணாவுடைய நேரடி வாரிசு. கருணா ரத்தம் உடம்புது. இவங்களுடைய மொத்த அயோக்கியத்தனத்தையும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இவங்க நாட்டை நடமாட முடியாது. வீரப்பன் ஐயாவுக்கு செஞ்ச துரோகங்களை, தலைவருக்கு கடைசி காலகட்டத்தில் செஞ்ச துரோகங்களை இங்கிருந்து நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி மொத்தமா உதவிகளை புறம் தடுத்து நிறுத்தி அந்த ஈழமே அழிஞ்சு சாக வேண்டும், அழிய வேண்டும் என்று மொத்தமா திமுக கூட சேர்ந்து வேலை பார்த்த துரோக கும்பல் தான் இப்ப மொத்தமா கூடி நிக்குது. மொத்த துரோகியும் ஒண்ணு சேர்த்தான். அந்த மொத்த துரோகியும் ஒண்ணு சேர்த்த பெருமை அண்ணன் சீமானுக்கு சேரும். நீ புகைப்படத்தை பத்தி பேச ஈழ பயணம் குறித்து பேச என்ன ஆகுது அப்படின்னா உன்னுடைய பிம்பம் உடையுது. நீ அடி வாங்க மாட்ட, கிழவன் அடி வாங்குவான், தாடிக்காரன் அடி வாங்குவான். அங்க அடி விழுந்துட்டே இருக்கும், பொத்துன்னு விழும், செவிட்ட சேர்த்து விழும், கருத்தியலா விழும், கண்ணியத்தோட விழும், மரியாதையா விழும், நாகரிகத்தோட விழும், கிழட்டு பயலுக்கு விழும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ